My dear aspirants, today's news. First news. Over 1 crore names deleted in Karnataka draft electoral rules. ஸோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அடுத்த ஸ்டேஜில் இப்போ கர்நாடகாவில் ரிவிஷன் பண்ணதில் ஆல்மோஸ்ட் 1 crore ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க லிஸ்ட்லேருந்து, அதை பியூரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் நியூஸ். ப்ரிலிம்ஸ் ஆங்கிளில் இப்போ இனிமேல் தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றி நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ப்ரிலிம்ஸ் ஆங்கிளில் வந்து எஸ்ஐஆரோட லீகாலிட்டி, யார் கண்டக்ட் பண்ணணும், யார் பவர் கொடுத்துருக்கா, எப்படி கண்டக்ட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ரைட். ஸோ டோட்டல் எலக்டோரேட் வந்து 4.4, கர்நாடகாவோட ஃபேக்ட்ஸ் இது 4.46. நோட்டீஸ் இஷ்யூடு 43.8 lakhs, 81 lakh. என்னன்னா ஸோ டிஸ்கிரிப்பன்சி அப்படிங்கிறது நேம்லையோ ஏஜ்லையோ ஏதோ இஷ்யூ இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏஜ் வந்து 120 இல்லை ஏஜ் வந்து 14 அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு அந்த நேம் எடுத்துருவாங்க, எடுத்துட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் அவங்க வந்து யாரோட நேம் எடுத்திருக்காங்களோ அவங்க ஸ்டேட் அப்பீலேட் கிட்ட போயிட்டு நாங்கள் வி ஆர் குட் டு என்ரோல் இந்த நேம் லிஸ்ட் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுக்கணும். அதுக்காக கொடுத்தது தான் இந்த நோட்டீஸ். 7 days ரெஸ்பான்ஸ் வித்தின் 7 days கொடுக்கணும். அண்ட் நியூ போலிங் ஸ்டேஷன் வந்து 1873 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ லீகல் பேசிஸ் ஃபார் எஸ்ஐஆர். ஃபர்ஸ்ட், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் டு கண்டக்ட் எலெக்ஷன் ஃபார் பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு ஃபுல் டேட்டா கொடுத்துருக்கோம். அது ஆர்டிகல் 324. ஸோ அப்போ அந்த ஆர்டிகல் 324 வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஒரு கடமையை கொடுக்குது. அண்ட் எலெக்ஷன் கமிஷன் கேன் எஸ்டாப்ளிஷ் தேர் ஓன் ரூல் ஃபார் கண்டக்டிங் த எலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனோட அடிப்படை தான் எலக்ட்ரல் ரோல் ரெடி பண்றது, அதை பியூரிஃபை பண்றது, இது எல்லாமே பண்றாங்க. ஸோ அதை டைரக்ஷனா சொல்லணும் அப்படின்னா செக்ஷன் 21 clause 3 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950. ஸோ இந்த ஆக்ட்ல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல செக்ஷன் 21 கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் மே டைரக்ட் ஃபார் எலக்டோரல் ரோல் அண்ட் இட்ஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அப்புறம் ஆர்டிகல் 326 வந்து எலிஜிபிள் சிட்டிசன். இதுல நல்லா நோட் பண்ண வேண்டியது, ஆர்டிகல் 326 வந்து 18 அப்படின்னு கொடுக்கல, ஒரு யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து 18 அப்படிங்கிறது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல தான் கொடுத்துருக்காங்க, இதுவும் தெரியணும். ரைட். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து 2026 அப்பீல் எஸ்ஐஆர் லீகாலிட்டி, எஸ்ஐஆர் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ரைட். இப்போ ஹவு எஸ்ஐஆர் இஸ் கண்டக்டட். ஃபர்ஸ்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து எலக்டோரல் ரோல் எடுத்துப்பாங்க. அண்ட் ஹவுஸ் டு ஹவுஸ் பூத் லெவல் ஆஃபீஸர், பிஎல்ஓங்கிறது பூத் லெவல் ஆஃபீஸர். ஸோ ஒரு ஏரியாவில் இருக்கிற டீச்சர்ஸாக இருப்பாங்க மேக்ஸிமம், டீச்சர்ஸ் இல்லை ரெவன்யூ அத்தாரிட்டிஸ், யாராவது ரொம்ப லோ கிரேட் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கும் கீழே இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க டோர் டு டோர் போயிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த எலக்டோரல் லிஸ்ட்ல இருக்கிற நேமான பர்சன் இந்த வீட்டில் தான் இருக்காங்களா, அண்ட் அவங்க இங்கே தான் இருக்காங்களா இல்லை மைக்ரேட் ஆயிட்டாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே செக் பண்றது செகண்ட் ஸ்டேஜ். அண்ட் இஆர்ஓ வந்து செக் பண்ணுவாங்க. அண்ட் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன். ஸோ இப்போ ஒரு நேம் வந்து அந்த லிஸ்ட்ல இல்லைன்னா ஃபார்ம் 6 யூஸ் பண்ணி we can induct the name in that list. ஸோ நேம் வந்து delete பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் 7 வச்சு delete பண்ணலாம். ரைட். ஸோ அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கறதுக்காக எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து இது வந்து ஒரு ஜஸ்டிஃபைடு ஒரு ஒர்க். ஸோ இந்த ஒர்க்கை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிஷனரியா அப்படி பண்ணிட முடியாது. இது ஹேவ் டு ஃபேஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், கிளைம் அண்ட் அப்ஜெக்ஷன், அப்பீல் மெக்கானிசம், ரீசன்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இது எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இந்த ஒர்க்ல. ரைட். நெக்ஸ்ட் நியூஸ். மன்னார் லோக்கல் ஸ்பியர் எக்காலஜிக்கல் ஃபால் அவுட் ஏமிட் ஸ்ரீலங்காஸ் கிரீன் எனர்ஜி புஷ். ஸோ இந்த நியூஸ் என்ன அப்படின்னா, சவுத் எண்ட், இந்தியாவோட சவுத் எண்ட்ல கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்கும். அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் மிட்ல இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் ஸ்ரீலங்காவோட நார்தர்ன் பார்ட்ல விண்ட் மில்ஸ் எனர்ஜி அதிகமாக எடுக்கிறதுக்கு, ரினியூவபிள் எனர்ஜி நிறைய ஸ்டேஷன் பண்றாங்க. ஸ்டேஷன் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற லோக்கல்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது நியூஸ். ஸோ நம்ம இங்க இதை ஏன் படிக்கணும் அப்படின்னா, விண்ட் டன்னலிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ இயற்கையாகவே நம்மளும் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஒன்று இணையப்பட்டிருக்க அந்த பாம்பன் பாலம் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக அந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரை பற்றி படிக்கணும். ரைட். தம்பா பவனி விண்ட் ஃபார்ம். ஸோ அந்த ஏரியாக்கு பேர் விண்ட் ஃபார்ம். அண்ட் அதானி வந்து இந்தியாவோட ஒரு கார்பரேட், அவங்க வந்து அங்கே டீல் வச்சிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் ஹால்ற நியூ ப்ராஜெக்ட். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். ஸோ லோக்கல் கம்யூனிட்டிஸ் இந்த ஸ்ரீலங்கா, நார்தன் ஸ்ரீலங்காவில் என்னென்ன மாதிரியான ஹர்டில்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபிளாஷ் ஃப்ளட், லேண்ட் அக்விசேஷன், நாய்ஸ் பொல்யூஷன், சிங்கிங் ஃபிஷ் கேட்ச். இதெல்லாம் வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜிக்காக ஹார்னஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ண
எஸ்டாப்ளிஷ் பண்ண விண்ட் ஃபார்ம்னாலையும் அதர் இனிஷியேட்டிவ்னால தான் ஆகுது அப்படின்றது வந்து லோக்கல் பீப்புள்ஸோட ஸ்டேட்மெண்ட். பட் ஆனால் சயின்டிபிக் எவிடன்ஸ் இல்லைன்றது கவர்மெண்ட் கிளைம் பண்றாங்க. ரைட்? ஏன் நேச்சுரல் விண்ட் காரிடார், ஏன் நேச்சுரல் விண்ட் காரிடார்னா அந்த போத் நார்த் வெஸ்ட் மான்சூன் சவுத் ஈஸ்ட் மான்சூன் ரெண்டுமே இந்த ஜாயிண்ட்ல வந்து கிராஸ் பண்ணிட்டு போகும். ஸோ அப்போ அதிகமா விண்டு வந்து அந்த இடத்துல படுறதுனால அந்த இடத்துல நேச்சுரலா விண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ரைட்? இதுதான் மேப். ரைட்? ஸோ இந்தியாவோட லாஸ்ட் பாயிண்ட் தனுஷ்கோடி அப்படிங்கிறது. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்த பாயிண்ட், அதாவது அந்த கச்சத்தீவு, இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன், இந்தியாவுக்கான ஸ்ரீலங்காவுக்கான ஸ்ட்ரெயிட் லைன். ரைட்? ஸோ தனுஷ்கோடி லார்ஜ் பாயிண்ட். இப்போ கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா, நார்த் டு சவுத் இல்லை சவுத் டு நார்த் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி வரும். கல்ஃபார்ம் மன்னார் மேல இருக்கா இல்லை கீழே இருக்கான்னு நமக்கு தெரியணும். ரைட்? ஸோ பாக் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது தான் நார்த்ல, அண்ட் தென் கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படிங்கிறது சவுத்துல. ரைட்? தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த ஏரியாவில் இருக்கிறது தான் இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார். ஸோ அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது மெரைன் வேர்ல்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் மெரைன் பயோஸ்பியர். அண்ட் அந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரோட வைல்ட் லைஃப் நம்ம தெரிஞ்சுக்கணும். டியூகாங் அப்படின்ற ஒரு அது ஒரு கார்னிவோர் இல்ல, இந்த இடத்துல வாழக்கூடிய ரொம்ப பெரிய கடல் பசுன்னு சொல்லுவோம், ரொம்ப பெருசா இருக்கும், வல்னரபிள் ஸ்டேட்ல இருக்கு. அது இந்த இடத்துல வேர்ல்டுல இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு. ரைட்? நெக்ஸ்ட் இஸ் ஜெய்சங்கர் மீட்ஸ் புதின் இன் மாஸ்கோ, ஹேண்ட்ஸ் ஓவர் பிஎம்ஸ் பர்சனல் மெசேஜ். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல இந்தியா பிஎம் வந்து பிஎம்மோட ரெப்ரசன்டேட்டிவா, நம்ம பிஎம்மோட ரெப்ரசன்டேட்டிவா மிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து ஸ்ட்ரெயிட்டா புதின் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணிட்டு ஒரு பர்சனலைட் மெசேஜ் ஒன்று டெலிவரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த எஸ்சிஓ சமிட் அண்ட் பிரிக்ஸ் சமிட். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ஜாயிண்டா நடந்த விஷயங்கள். ஸோ இந்த சுச்சுவேஷன் இதை டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, குளோபல் பொலிட்டிக்கல் சினாரியோவில் கண்டிப்பா இந்தியாவோட அசிஸ்டன்ஸ் ரஷ்யாவுக்கும், ரஷ்யாவோட அசிஸ்டன்ஸ் இந்தியாவுக்கும் அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதான் நியூஸ். நம்ம பேக்ரவுண்ட்ல என்ன ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் தேவை அப்படிங்கிறத பார்க்கணும். ரைட்? எக்கனாமிக் டைஸ், ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். இந்தியாவோட மேஜரான ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸ்போர்ட்டர் அண்ட் வி ஆர் இம்போர்ட்டிங் க்ரூட் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா. ஸோ அவங்க ரஷ்யா வந்து அடிஷனல் டேரிஃப்ஸ், அடிஷனல் செஸ் டிஃப்ரெண்டா போட்டாலும் அதோட பிரைஸ் ஏற்றி கொடுக்குறாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம அங்கே ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம். ஸோ வாங்குறதுனால யூஎஸ் நம்ம மேலே டேரிஃப் போடுறாங்க. இவ்வளோ இஷ்யூ தாண்டி வி ஆர் மெயின்டைனிங் குட் ரிலேஷன்ஷிப் வித் ரஷ்யா பிகாஸ் ஆஃப் த எனர்ஜி வி வாண்ட். என்னன்னா ஃபெர்டிலைசர், ஆயில், ஹைடெக், அட்வான்ஸ், இது எல்லாமே நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ வை இந்தியா ரஷ்யா ரிலேஷன் மேட்டர்ஸ். எனர்ஜி செக்யூரிட்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி, டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டி. ஸோ இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரு போர் 3 சூழல் வந்துச்சு இல்லையா, பாலகாம் அட்டாக். அப்போ S-400 அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளை வச்சு நம்ம மிசைல் வந்ததெல்லாம் அட்டாக் பண்ணி எடுத்தோம். அது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினது தான். ஸோ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டியில ரஷ்யா எப்பயுமே இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவ், டெக்னாலஜி இம்போர்ட் எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிவ். அடுத்து நியூக்ளியர் அண்ட் கிரிட்டிக்கல் எனர்ஜி. தமிழ்நாட்டில் கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட், எனர்ஜி எடுக்கிற பவர் பிளான்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் யாரோட அசிஸ்டன்ஸ்ல வந்ததுன்னா ரஷ்யாவோட அசிஸ்டன்ட்ல தான். டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்லேருந்து ரா மெட்டீரியல்லேருந்து எல்லாமே நமக்கு அவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ வி நீட் தம். ரைட்? அடுத்து கனெக்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ். இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படிங்கிறது இந்தியா இந்தியாவை ஈரான்ல இருந்து பிளாக் சி டு ரஷ்யா இந்த கனெக்ட் பண்றதுதான் இன்டர்நேஷனல் நார்த் சவுத் காரிடார். ஸோ இப்போ ஈரானோட போர் இருக்கிறதுனால அந்த காரிடார் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பட் ஃபியூச்சர்ல நம்ம கண்டிப்பா அந்த காரிடார் யூஸ் பண்ணுவோம். அடுத்து சென்னை விளாடிவோஸ்டாக். ஸோ இங்க இருந்து த்ரூ மலாக்கா ஸ்ட்ரெயிட், சவுத் சைனா சி, ஜப்பான் சியால நம்ம ரஷ்யாவில் இருக்கிற விளாடிவோஸ்டாக் அப்படிங்கிற ஒரு சிட்டியை கனெக்ட் பண்ற ஒரு ரூட், சென்னை டு விளாடிவோஸ்டாக். ஸோ இது ஈஸ்டர்ன் மெரைன் ரூட். ஸோ இந்த ரூட்லாம் வந்து we are accessing to reach ரஷ்யா அப்படிங்கிறது தெரியணும். கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் வந்து எந்தெந்த கண்ட்ரிஸை கிராஸ் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். ரைட்? சேலஞ்சஸ் என்ன சேலஞ்ச் அப்படின்னா, ரஷ்யாவோட நம்ம டைஸ் மெயின்டைன் பண்றதுனால யூஎஸ் வந்து நம்ம டாரிஃப் அதிகமாக விதிக்கிறாங்க ஒன்று.
அண்ட் சைனா வந்து இந்தியா ஆப்போசிட்டா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் பார்டர் டிஸ்பியூட் இருக்கு ஆக்சுவலா அக்சியாச்சின். அண்ட் நம்ம எந்த இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் சைனா அக்ரெசிவ் ஆகுது. அட் த சேம் டைம் ரஷ்யாவும் சைனாவும் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ். ஸோ அதை மீட் பண்ண முடியல. அடுத்து வந்து ரஷ்யாவோட ஆயில் நம்ம இம்போர்ட் பண்றதுனால யூஎஸ் வந்து அவங்களோட பொருள் வாங்குறதுல இருந்து நமக்கு சாங்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அதிக டேரிஃப் ஏற்றுறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து சர்ப்ளஸ்ல போகவே மாட்டேது, எப்பவுமே டெபிசிட்லேயே இருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு அது மெயின்டைன் பண்ணக்கூடிய கரண்ட் சேலஞ்சஸ், ரைட்? மார்க் கொஷின். Discuss the importance of IRIGC framework in sustaining and deepening India-Russia bilateral cooperation, key areas such as trade, energy and technology. Discuss அப்படின்றது ஸோ போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிட்டு வே ஃபார்வர்டில் வந்து பாசிட்டிவாக முடிக்கணும். ஸோ ரெண்டு பக்கத்துக்கு 1 வேர்ட்ஸ் எழுதி போட்டு டர்மும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவோம். தேங்க்யூ. Kurukshetra, 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 Kurukshetra.